ஆண்டவர் சிறவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் தேவனுடைய நாமத்தை கொண்டு வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ சமயங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் கண்களை மூடி நம்ம செபித்து ஆராதனைக்குள்ளாக பிரவேசிக்க அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்தி தர்மையான ஆராதனை வேளையிலே தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்காக கண்களை மூடி நம்ம செபிக்க போகிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள காலங்களிலும் நாமத்தை மகிமைப்படுத்தும், எல்லா நிலையிலும் சோதர செலுத்தும். தேவன் கொடுத்த மேலான கிருபைக்காக சோதரம். உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. காலை தோறும் அது கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இந்த மகிமையான இந்த புதிதான கிருபைக்குள்ளாக தேவனங்களை ஆண்டவரே அழைத்து கொண்ட அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக சோதரம். செய்கிற கருணை போல ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கி நிபந்தம். ஆவியோடு கருத்தோடு தேவ சமூகத்தில் உமது நாமத்தை பாடி ஆராதனை பண்ணும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உமது நாமத்தை மாத்திரம் லைக் பண்ணுகிறோம், உமது நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம். ஐயா, தர்மையான நாளிலும் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கப்படிக்க நாங்கள் சொல்கிறோம். உமது திருக்கரத்தினுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். தர்மையான காலங்களிலே கர்த்தாவை வைத்துகிறோம். அடவரை பாடல் பகுதிகள், சங்கீத பகுதிகள், தேவ செய்திகள், உமது ஆராதனைக்கு துதியின் சத்தங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தினால் தேவனுடைய நாமத்தை கொண்டு உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதக்காரனை போல தேவனுடைய நாமத்தை துதிக்க வந்திருக்கிற துதிக்கும் வீரர்களை தேவன் அதிகமாக லைக் பண்றார். தேவன் ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவரை ருசி பார்க்கும்படிக்காக, அவருடைய கிரியைகளை புரிந்து கொள்ளும்படிக்காக தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிரியை நன்மையான கிரியை, ஆசீர்வாதத்தின் கிரியைகளாக இருக்கிறது. ஆகையினால் என்னோட சொல்லு கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல், உன் பாத பணிந்து என்னால் துதியே, உண்மையன்றி யாரை பாடுவான் ஆண்டவரே, உண்மையன்றி யாரை பாடுவேன் என்று இந்த பண்ணோடு சொல்லு கரங்களை தட்டி பாடுவோம். உன் பாதம் பணிந்து என்னாலும் துதியே, உண்மையன்றி யாரை பாடுவே, ஏசையா உந்த நண்பு உள்ள பங்குதே, ஏசையா உந்த நண்பு உள்ள பங்குதே. இன்று உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே, ஏசையா உந்த நண்பு உள்ள பங்குதே, ஏசையா உந்த நண்பு உள்ள பங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வர பொருளை சொல்லுமே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வர பொருளே. உம்மை தேடியதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே, தேடினதா உம்மை கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. இன்று உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே, ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தி சொல்லுவே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. இன்று திசை கெட்டங்கும் அலைந்திடாமல் தீவிர வந்தென்னை தாங்குகிறே சொல்லுமே. திசை கெட்டங்கும் அலைந்திடாமல் தீவிர வந்தென்னை தாங்குகிறே. இன்று உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவே, ஏசையா உந்த நண்பு உள்ளம் பங்குதே, ஏசையா உந்த நண்பு உள்ள பங்குதே.
என்று பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை எண்ணி யாரை பாடுவே கர்த்தாவே உம்மை எண்ணி யாரை பாடுவே இயேசுவே உம்மை எண்ணி யாரை பாடுவே என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இவை பாடுதல் சொல்லுமே என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாடுதல் உமது கொள்ளும் தனியும் உண்மைய என்னையும் பேச்சிடுதே உமது கொள்ளும் தனியும் இன்று உண்மைய என்னையும் பேச்சிடுதே இன்று பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே எசையா உந்த நன்பு உள்ள பங்குதே எசையா உந்த நன்பு உள்ள பங்குதே இன்று பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே எசையா உந்த நன்பு உள்ள பங்குதே எசையா உந்த நன்பு உள்ள பங்குதே. ஹல்லேலூயா. அப்படி பாடி கீர்த்தனம் பண்ணும் பொழுது நம்முடைய உள்ளம் குலுங்கும்படிக்காக மகிழும்படிக்காக தேவனுடைய கரம் அசைவாடுத நம் மத்தியிலே இறங்கி வருகிறதா இருக்கிறது. சங்கீதக்காரன் பாடி தேவனை துதிக்க துதிக்க அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் பின்பதாக போய்கொண்டே இருந்தது. கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துமே. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது நம்மளை போல இந்த பூமியிலே வாழ்ந்த பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதன். ஆண்டவரே பரிசுத்தம் உள்ள சந்ததியாக தேவனாய் கர்த்தர் அவனை மாற்றி தேவனாய் கர்த்தர் அவனை வேறு பிரித்து அவனை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணி எந்த இடத்துல அவமானப்பட்டானோ எந்த இடத்துல பிரச்சனையை சந்தித்தானோ அதே இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தையும் வெற்றியும் இயேசு தந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தோல்விகள் வேதனைகள் துன்பங்கள் மாறி போக வேண்டும் என்று சொன்னா சத்துருக்கு முன்பாக தேவன் நம்முடைய தலையை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. அல்லேலூயா அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேலே பற்றுதலாய் இருப்பதை நாளும் அல்லேலூயா. மனுஷன் சத்துரமை துதிக்கிறார். பல விதத்திலே பல காரியங்களை கெட்ட காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசு நன்மையான காரியங்களை செய்யபடிக்க கடந்து வந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. அந்த இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை நம்பிக்கையோடு தேவனை துதிக்கிற தேவ ஜனங்களை தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுது. இந்த நாட்குள் ஆண்டவர் இயேசுவினான் இந்த நாமத்தை போற்றி இந்த பாடல் இன்னொரு சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவே. எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு தேவன் பூமியில் அறிந்திலே உயிருள்ள தெய்வமிலே. உம்மை போலொரு தேவன் பூமியில் அறிந்திலே உயிருள்ள தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடு சொல்லுமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுமே. இயேசுவே என்ற நாருயிரே இயேசுவே என்ற நாருயிரே. பெற்ற தாயும் தந்தையும் ஆனவரே மற்ற எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையும் ஆனவரே பெண்ணையெல்லாம் எனக்கு நீரே. வனபூமியும் யாவும் மாறின நீரே வாக்கு மாறாதவரே. வனபூமியும் யாவி மாறின நீரே வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே இயேசுவே
எந்த நாருயிரே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை துதித்திடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுமே. உம்மையில்லாத பூமியில் யாரை நான் நம்பினேன், உயிருள்ள தெய்வமே நீர். உம்மையில்லாத பூமியில் யாரை நான் நம்புவேன், உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடினது சொல்லுமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே சொல்லுங்க உற்சாகமா. இயேசுவே என்ற நாருயிரே எந்த சிருஷ்டிகரை உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரை உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திடை அழித்தீரே பரிசுத்த ஜீயனே. இந்த மாய உலகத்தை வெறுத்திடை அழித்தீரே பரிசுத்த ஜீயனே. இந்த ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. சொல்லுமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே இயேசுவே என்ற நாருயிரே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை துதித்திடுவே. சொல்லுமே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை பாடிடுவே. உம்மையல்லாத பூமியில் யாரை நான் நம்புவேன், உயிருள்ள தெய்வமே நீர். உம்மையல்லாத பூமியில் யாரை நான் நம்புவேன், உயிருள்ள தெய்வமே நீர். இன்று ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. சொல்லுமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே இயேசுவே என்ற நாருயிரே. ஹல்லேலூயா. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே என்று பக்தர் பாடுகிறார். ஹல்லேலூயா. உயர் அடைக்கலத்தில் என்னை வச்சிருக்கீங்க அப்பா என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தர் உயர்த்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, அப்படி விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய எண்ணத்தையும் தேவனாய கர்த்தர் நங்குரமாக மாற்றி பரிசுத்தமாக மாற்றி தேவனாய கர்த்தர் மீண்டும் மீண்டும் நம்மளை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பை தேவனாய கர்த்தர் பார்வோனுக்கு முன்பதாக அவருடைய தலையை உயர்த்தினார் என்று சொல்லி வேதத்திலே அநேக வார்த்தைகளை நம்ம பாருகிறோம். அல்லேலூயா. யோசேப்பு தேவனோடு இருந்தார், தேவனோடு பேசுகிறவனாக இருந்தார். தேவனுடைய அன்புக்குள்ளாய் இணையப்பட்ட யோசேப்பு பார்வோனுடைய அடிமைத்தனத்தை நீக்கி பார்வோனுக்கு முன்பதாக தேவனாய கர்த்தர் அவருடைய தலையை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிற தெய்வ பிள்ளைகளே, உங்களின் என்னையும் தேவனாய கர்த்தர் உயர்த்த வல்லவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் வார்த்தை, அந்த சுவிசேஷ வார்த்தை நம்முடைய குடும்பத்தை தேவனாய கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்தி அலையிலே சங்கீதக்காரன் தாவீது தேவனாய கர்த்தர் அப்படிதான் தேவன் நம்மை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளை அலையிலேயே நம்ம என்ன நினைப்போனா, இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த இடத்தை விட்டு நம்ம போயிடலாம் நினைப்போம். அலையிலேயா ஆண்டவர் சொன்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, நான் என்ன நினைச்சிருக்கேன் அது நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்தியுமே யோசேப்பு நேசர்கள் நாம் அங்கே இருந்திருக்கலாம். ஐயா அங்கே இருந்திருந்த அந்த வறுமையை நம்ம சந்திச்சிருக்க நேரிடாது என்று நினைத்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வழியிடத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட யோசேப்பை தேவனாய கர்த்தர் பார்வோனுக்கு முன்பதாக தலையை உயர்த்தினேன் என்று சொன்னா, உங்களுடைய தலையும் என்னுடைய தலையும்
மத்தியிலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்துருக்கு முன்பதாக தேவன் ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணி தேவனாய கர்த்தருடைய தலையை உயர்த்த அவர் வல்லவரை இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்தி எந்த இடத்துல அவமானப்படுறோமோ, எந்த இடத்துல வேதனைப்படுறோமோ, எந்த இடத்துல பிரச்சனை வருதோ அந்த இடத்துல தான் தேவனுடைய தலையை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. அல்லேலூயா. நம்முடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னா அவருடைய வாஞ்சையை நம்ம நிறைவேற்ற வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் நம்முடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்றார். அல்லேலூயா. யோசேப்பு கர்த்தருடைய பார்வையிலே அறிவுள்ளவனாய் இருந்தார். அறிவுள்ளவனாய் இருக்கும்போது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய தலையை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தர் பிரச்சனை வர வர அவருடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் நடந்து கொண்டே பிரச்சனை வர வர தேவனாய கர்த்தருடைய தலையை உயர்த்துகிறவனாய் இருந்தார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைக்கு பின்பதாக ஒரு பெரிய உயர்வை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நோக்கத்துக்குள்ளாக தேவ பிள்ளைகளை காணப்படும் பொழுது, இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடும் பொழுது தேவன் நம்முடைய தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் வேதம் அழகாக சொல்லுகிறது, குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப குதிரையாக இருக்கிற நாம் யுத்தத்துக்கு நம்ம ஆயத்தம் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துமே. சத்துருவோடு போராட வேண்டும், சத்துருவோடு வழக்காட வேண்டும், சத்துருடைய கிரையை அழிக்கும்படிக்காக தேவனாய கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துமே. அழகிய பார்வனை அழிக்கும்படிக்காக யோசேப்பை தேவன் தெரிந்து கொண்டார். தேவ பிள்ளைகளே, அந்த நோக்கத்தோடு தான் தேவன் உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துமே. சும்மா ஏதோ சொந்த கிறிஸ்தவனாக தேவன் நம்மளை அழைக்கல, கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வெறும் கிறிஸ்தவன் அழைக்கலையா, கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் அழைத்திருக்கிறார். யோசேப்பை கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கப்பட்ட யோசேப்பை தேவனாய கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்த இருந்தார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தலையில் என்னுடைய தலையை தேவன் உயர்த்த வேண்டும் என்று சொன்னா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நெருங்கி வர வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவேன். ஐநூறு பாடல்களை சேர்ந்த கரங்களை தட்டி பாடுவோம். தேவன் நம்மளை எதையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த காலத்தில் இந்த நேரத்திலும் இந்த பாடலோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடி நாமத்தை கீர்த்தனை பண்ண போறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இன்று இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இன்று ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. சொல்லுமே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இன்று இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் இலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, இன்று ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. சொல்லுமே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, இன்று ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இன்று இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. சொல்லுமே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் வாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இன்று இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இன்று இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆலியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. சொல்லுவே. ஆவிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆலியில் நீரே,
நேரத்தில் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இன்று இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்ல இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னொரு வேளையில் மாறாதவர் நீரே. சொல்லுமே, துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, எங்கள் இன்னொரு வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். நல்ல இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜராம் என் சர்வதம் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜராம் என் சர்வதம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். நல்ல இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்ல நல்ல இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அப்படி எழுந்து நின்று தேவனை ஆராதனை செய்யுமே. ஹல்லேலூயா. ஓ ரப சங்கர பரி கரபரி வர 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 வர, உம்முடைய நாமத்தை நான் உயர்த்தும்படிக்காக சங்கீதக்காரனை போல தேவ சமூகத்துல ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் ஹல்லேலூயா யோசேப்பு போல வந்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்தம் உள்ள சந்ததியாக தேவனை வேறுபடுத்திரே, என்னை தெரிந்து கொண்டே, என்னை அழைத்திரே, பேசுவதை அழைத்திரே ஆண்டவரே, மகிமையின் பாத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து தேவ பிள்ளையே ஹல்லேலூயா. ஓ ரப சங்கர் ரப ரிபா ரப ரப பல பிரச்சனையை சந்தித்த யோசேப்பை தேவன் உயர்த்தினார். தேவ பிள்ளையே, பல பிரச்சனைகள் அவனுக்கு வந்துச்சு, பல அவமானங்கள் வந்துச்சு, பல நிந்தனைகள் வந்துச்சு. தரிசனத்தை கோர உம்மை துதிக்கிற அவமானப்படுத்தினார்கள். தேவ பிள்ளையே, அவர்களுக்கு முன்பாக தேவனாய கர்த்தனுடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல தேவன் உங்களை உயர்த்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார் தேவ பிள்ளையே. இயேசுவே துதிக்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன ப்ராப்ளமா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஓ ரிப சங்கர் ரப ரிக ரப ரிபா ரப ரப ரப. இயேசுவே மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. சத்துருக்கள் எழும்ப எழும்ப, யோசேப்பு விலகி ஓடவில்லை. தேவ பிள்ளையே, சத்துருக்கள் எழும்ப எழும்ப யோசேப்பு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். சங்கீதக்காரனை பார்க்கும்போது சத்துருக்கள் எழும்ப எழும்ப தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார். துதியின் வீரனுடைய பட்டியலில் அவன் பேர் விளங்கினது. தேவ பிள்ளையே, அவனை தேவன் பரிசுத்தப்படுத்தினார். அவனை பெரிய மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். துதிக்கிற ஆண்டவரை, துதிக்கிற ஆண்டவரை இருக்கிற இடத்துல அவமானப்பட்டு துதிக்கிற நிந்தனையோடு வந்திருக்கிற சகோதரி சகோதரியே, ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசுவை தேடி வந்திருக்கிறபடினாலே தேவனாய கர்த்தர் சத்துருக்கு முன்பதாக தான் தேவன் உன் தலையை உயர்த்த போகிறார். யோசேப்பை தேவன் உயர்த்தினார். யோசேப்பு தேவனுடைய கனிவிலும் சரியாக இருந்தார், மகிமையோட சரியாக இருந்தார். கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை பாத்திரமா இருந்தபடினாலே தேவன் அவனை உயர்த்தினார். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரே உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஐயா. இயேசுவே உம்முடைய நாமத்தை நான் தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தேடி வந்திருக்கிறேன் அப்பா என்று சொல்லி வலது கையை உயர்த்தி தேவனை துதிக்க ஆரம்பி. தேவ பிள்ளையே, வாயை விரிவ திறந்து நன்மையா நிரப்பு என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவரே வாயை திறக்க திறக்கதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. இயேசுவே உம்முடைய நாமத்தை நான் உயர்த்தேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை துதிக்கிறேன், வல்லவரே உம்மை துதிக்கிறேன், வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன் 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 ஐயா. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இன்று நீர் என்னோடு
இருக்கும்போது இன்று என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. யோசிப்பு போல ஆண்டவரே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு சொல்லுமே. இருக்கும் போதே என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு ஆமை இருக்கும் போதே என்னாலும் வெற்றி வெற்றியே, மலைகளை தாண்டிடுவே, கருப்பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, திரும்ப சொல்ல பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, இந்த சாத்தானை ஜெயித்திடுவே. சொல்லுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப சொல்றோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நீர் என்னோடு ஆமை இருக்கும் போதே என்னாலும் வெற்றி வெற்றியே, இன்று நீர் என்னோடு ஆமை இருக்கும் போதே என்னாலும் வெற்றி வெற்றியே, சீரச்சாலை கதவுகளே என் துதியினால் உடைந்திடுமே. யோசிப்பு போல ஆண்டவரே, சீரச்சாலை கதவுகளே என் துதியினால் உடைந்திடுமே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி துதித்திடுவே. சொல்ல அபிஷேகம் எனக்குள்ளே, ஆவியானவரே ஆடி பாடி துதித்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி துதித்திடுவே. திரும்ப சொல்ல அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி துதித்திடுவே. ஹல்லேலூயா. வலது வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது வைத்துமே ஹல்லேலூயா. சொல்லுங்க பலையே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே, அபிஷேகம் எனக்குள்ளே செய்யதற்கான சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய நாமத்தை போற்றும்படிக்காக நான் கடந்து வந்திருக்கிறேன் சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவ பிள்ளையே, ஓ இயேசு உன்னோடு கூட இருக்கிறபடியாலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமே. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச நம்பிக்கையுடனாக தேவன் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஓ விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த சுவிசேஷம் மத்தியிலே கிரிய செய்கிறதா இருக்கிறது தேவ பிள்ளையே. ஓ கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீரச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. பவுல் சீலாவ பாடும் பொழுது சீரச்சாலை கதவுகளே என் துதியினால் உடைந்திடுமே, அபிஷேகம் எனக்குள்ளே. ஆவியானவரே நான் ஆடி பாடி உமது நாமத்தை துதித்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே. திரும்ப சொல்ற நான் ஆடி பாடி துதித்திடுவே. ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப சொல்றோம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வலது கையை வைத்து சொல்லு தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோட லூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்
நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றான் ஹல்லேலூயா? வல்லதினைய வைத்தி சொல்லுமே ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா உமது நாமத்தை ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் தன்னை சொல்ற அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் கர்த்தாவே உமது நாமத்தை ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு மனதோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆமே. ஆராதனை ஆராதனை திரும்ப சொல்லும் அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆமே. ஆராதனை ஆராதனை. எபினேசரே, எங்கள் எபினேசரே, இதுவரையே எனக்கு உதவியப்பா. எபினேசரே, என்னை எபினேசரே, இதுவரையே எனக்கு உதவியரே. இதுவரையே என்னை நடத்தினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆமே. ஆராதனை ஆராதனை. எத்தனை பேர் சொல்லும் அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆமே. ஆராதனை ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே. நன்றியை வைத்து சொல்ல யெகோவா ரப்பா, எங்கள் யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. பலன் தந்தீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆமே. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல தேவப்பலையாமே. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆமே. ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்த தேவப்பிள்ளை. ஹல்லேலூயா. நம்முடைய துதியில பிரியப்பட்ட தேவனுக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உற்சாகப்படுத்துவமே. ஹல்லேலூயா. அவரை உற்சாகப்படுத்தும் பொழுது நம்முடைய குடும்பம் உற்சாகமாக மாறும். ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறேன் இயேசுவே, துதிக்கிறேன். அவரை துதிக்க துதிக்க அவருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ண 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 சத்துருக்கள் விருந்து விழுகிறது நம்ம கண்ணால காண முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஓமை துதிக்கிற தொழிலுக்கு விரோதமா எழும்புகிற தீய ஆயுதங்க, ஓமை குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற தீய ஆயுதங்க, போக்குவரத்துக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்க, குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற படைகளை கத்து நொறுங்க. அவர் சுத்தமல்லாத இருக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ படையே. அவர்களோ முடிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமான ஆயுதங்களை கர்த்தர் நொறுக்கவும் சுத்தமல்லவராய் இருக்கிறார். துதிக்கிற இந்த கல்லின் மேல் மோதுகிறது, நெருங்கி போவா. இந்த கல் எவன் மேல் மோதுவோ அவன் நசுக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிற படைகள்
கொண்டு வருகிற ஆவிங்க, தொழில் அமைப்புகளாக பல பிரச்சனையை கொண்டு வர ஆயுதங்க, சபைக்குள்ளாக கொண்டு வருகிற பிரச்சனையின் ஆவிங்க இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விலகி போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்து தேவ பிள்ளையே. கர்த்தர் செய்ய போகிறார், கர்த்தர் செய்ய போகிறார் தேவ பிள்ளையே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு உம்மை துதிக்கிற அழிந்து போகும்படிக்காக, சத்துரு வெட்கப்பட்டு போகும்படிக்காக, தொழிலே முன்னேற்றத்தை அடையக்கூடாதபடி பிரச்சனை உம்மை துதிக்கிறோம் ஐயா. குடும்பத்துக்குள்ள இருக்கிற பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், வறுமைகள், பைனான்ஸ் ப்ராப்ளங்கள், அநேக பிரச்சனையோடு வந்திருக்கிற அன்பு சகோதரிய சகோதரி, ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற வார்த்தை சத்திற்கு முன்பதாக தேவன் உன் தலையை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உம்மை துதிக்கிற இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிற சத்துரு விழுந்து போகும்படிக்காக, சத்துருடைய கிரியைகள் அழிந்து போகும்படிக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து தேவ பிள்ளையே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை கண்டு கொண்டவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இயேசுடைய நாமத்தை பின்பற்றி வந்தவர்கள் வெட்கப்பட்டாதது. சம்பவமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவங்க அதிசயம் நினைத்து வந்த தேவனை திருப்பீங்க. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லப்பட்டீர்கள். துதிக்கிறவரை உங்களை வெட்கப்படுத்தாத ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே. ஒரு தொழில் அழைப்பதா இறங்கி கொண்டிருக்கிறார், ஒரு குடும்ப அழைப்பதா இறங்கி கொண்டிருக்கிறார், ஒரு போக்குவரத்துகளா இறங்கி கொண்டிருக்கிறார், ஒரு வாகனத்துக்களாக இயேசு இறங்கி கொண்டிருக்கிறார். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னதாக இப்பொழுதே செய்யப்படுகிற கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவ பிள்ளையே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிற தாவீதுக்கு பல பிரச்சனைகள் வந்தது, பல போராட்டங்கள் வந்தது, பல வேதனைகள் வந்தது. அந்த சத்துருக்கள் எல்லாம் தேவ உம்மை துதிக்க முறியடித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவ பிள்ளையே. உம்மை துதிக்க ஒரே கூழாங்கலினால் பிசாசினானவனை ஜெயித்தார். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. உம்மை துதிக்கிறோம் 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 என்று சொல்லுங்க. ஹalleluya. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து எங்களை அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள ஆசீர்வாதம் வாக்கப்பட்ட அந்த அருமையான ஆளும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சத்துரு எப்பவுமே உங்களுக்கு எதிராளிதான். சத்துரை வெட்கப்படுத்தும்படிக்காக தான் நீ கடந்து வந்தீர். சத்துருடைய கிரியிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கப்படிக்காக கடந்து வந்தீர். சத்துருடைய கிரிகளை அழிக்கும்படிக்காக கடந்து வந்தீர். அப்படி ஆதிக்கங்களை முறியடிக்கும்படிக்காக கடந்து வந்தீர். அப்படிப்பட்ட ஆவியானவராக எங்களுக்குள்ள இருப்பதற்காக சோதரம். இதனாலும் நமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியங்கள், புதிய அற்புதம் நடைபெறும். புதிய அதிசயத்தை ஆண்டவரே எதிர்பார்த்து வந்திருக்க அன்பு சகோதரி சகோதரிகளுக்கு புதிய அற்புதத்தை தேவன் செய்வீராக. புதிய மகிமையான ஒரு காரியங்கள் பிறக்கட்டும். ஒரு நல்ல செய்தியை கேட்க கர்த்தர் உதவி செய்ய இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே இன்றையவே சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். நாம் யாவரும் நின்ற வண்ணமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் என்னோடு கூட சேர்ந்து நான் ஒரு வசனமாக நீங்கள் ஒரு வசனமாக வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுங்கள், எனக்கு செவிகளும் நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கி எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டதும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம் பெருகிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கையிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சமாதானத்தோட படித்துக் கொண்டு கர்த்தாவே, நீ ஒருவரே சுகமாய் தகப்பனே. கரங்களை வைத்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான 4ஆம் சங்கீதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீதியின் தேவனாகி உம்மை நாங்கள் கூப்பிடும்படியாய் இந்த காலவேளை உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே பக்தியுள்ள எங்களை
உமக்காக நீ தெரிந்து கொண்டீரப்பா, அதற்காக நன்றி. நாங்கள் கூப்பிடுகையில் எங்கள் கூக்குரலை கேட்டு நீ பதில் கொடுப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கோபப்படாதபடி, பாவம் செய்யாதபடிக்கு எங்கள் இருதயத்திலே உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். நீதியின் பலிகளை நாங்கள் செலுத்தி உண்மையில் நாங்கள் நம்பிக்கை இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே திராட்சரசமும் ஆண்டவரே தானியமும் பெருகிருக்கிற கால சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தில் தாரும். வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆங்காங்கே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தை கொடு. இயேசு கிறிஸ்துவின் மேல் வேண்டிக் கொள்வது நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இப்பொழுது சாட்சி நேரம். சாட்சி சொல்லுகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமையாக சாட்சிகள். முன்னால் இடம் இருக்கு, பிள்ளைகள் வந்து முன்னால் உட்காரலாம். முன்னால் சேர் இருக்கு, அமர்வுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி வேலை. சாட்சி சொல்லுகிற பிள்ளைகள் இந்த சாட்சி அவங்க அமர்வுபடி கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி சொல்கிறேன். இப்பொழுது மகள் ஜெனிக்காக நாம் செலுத்த போகிற மகளுடைய கால் வலிகள், அந்த கால் வீக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் குறைந்தார். வருகிற செவ்வாய்க்கிழமை டெலிவரிக்காக மகள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட போகிறார். விவசாய 66ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9, 10 நம்ம வாசிக்கும் பொழுது பரிபூர்ணமான மாதங்கள் நிறைவேறி மகளுக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், அதை வருகிற நாட்களில் ஆண்டவர் கட்டளையிட்டு அந்த குழந்தையை மகள் சுகமாய் பெற்றெடுக்கணும். இன்னும் அவர்களுக்கு கால் இருக்கிற சரீரத்துக்கு பலவீனம் மாறணும். பிரசவ வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை தரும்படியாக நாம் அனைவரும் கண்களை மூடி மகள் ஜெனிக்காக ஜெபிப்போமா? பேர சொல்லி ஜெபணுமா? ஆண்டவரே, மகள் ஜெனி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறையா. ஆண்டவரே, இந்த கால வேளையில் நம்முடைய பாதத்தில் நண்பு மகள் வந்தது சாட்சி சொல்ல கிருபை தந்து கடந்த நாட்களில் ஆண்டவரே, அந்த காலில் இருந்த வீக்கங்கள் வேதனையெல்லாம் மாற்றிப்பட்ட தெய்வம் வருகிற நாட்களிலே ஆண்டவரே, அந்த செவ்வாய்க்கிழமை ஏசப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த நாட்களிலே அட்மிட் செய்யப்படும் பொழுது மகளுக்கு நல்ல மருத்துவராகிய நீர், நல்ல வைத்தியராகிய நீர், எங்கள் பரம தகப்பனாகிய நீர் மகளுக்கு பரிபூர்ணமான சுக பிரசவத்தை நீர் கட்டளையிடும்படியாக நான் செபிக்கிறப்பா. ஆண்டவரை, திருச்சபையாய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய ஜபங்களுக்கு பதில் கொடும். அவருடைய சரீரத்தில் எந்த ஒரு மகனுக்காக செபிக்கிறேன், ஒரு பெற்றோருக்காக செபிக்கிறேன், குடும்பங்களுக்காக செபிக்கிறேன். ஒரு குறையில்லாத நடத்த ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறது நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் கண்மணி போல் என்னை பாதுகாத்து பராமரித்து சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுத்து வழி நடத்தியிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே தொடர்ந்து நாம் அதிகமாக செபிக்க வேண்டும். அதே போல் வருகிற நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக நாம் ஒவ்வொரு வருடமும் ஆயத்தப்பட வேண்டிய காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஆயத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே அந்த காலகட்டத்தில் நம்முடைய அரசாங்க சட்டங்கள் திட்டங்கள் எப்படி இருக்கிறதோ அதை நாம் பார்த்து அதன்படி நம்முடைய கிறிஸ்துமஸ் ஆராதனைகள், நியூ இயர் ஆராதனைகள் எல்லாம் நாம் எப்படி நடத்த வேண்டும், எந்த இடத்தில் நடந்து எப்படி நடத்த வேண்டும், எந்த சூழ்நிலை நடத்த வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அதுக்காக நம்முடைய உத்தம்பளம் திருச்சபையும் அருமையான வெள்ளக்கோயில் சிவனாபுரம் திருச்சபையும் அருமையான பிள்ளைகளாகிய சகோதர சகோதரிகள், நீங்கள் அது குறிப்பிட்ட நாட்களில் அவர்களும் அந்த அறிவிப்பை கொடுப்பார்கள். அந்த நாட்களிலே ஒரு இடத்துல கூடி அதுக்குரிய ஆயத்தங்களை நீங்கள் செய்யும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை பாதுகாப்பாராக. அல்லேலூயா.
ஆகவே வருகிற கடந்த நாட்கள் பார்க்கும் நமக்கு இந்த சேர்ஸ் எல்லாம் நிறைய குறைவாக இருக்கிறது. ஆகவே கடந்த நாட்கள் அறிவிப்பு கொடுத்தது போல உங்களுடைய இதயத்தில் ஆண்டு நிறுவினால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு சேர், அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க வேண்டும். சேர் விலை கம்மி உள்ளது 600 ரூபாய் கேட்டிருக்கிறேன். ஒரு 10-20 வாங்கணும்னா ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. அதனால் மொத்தமாக அந்த தொகையை நாம் சேர்த்த பின்பு நாம் மொத்தமாக ஒரு 10-20 சேர்களை ஒரே கலரில் நம்ம வாங்கி போடணும். ஆகவே நீங்கள் கொடுக்கிறேன் வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு சேராவது நீங்கள் வாங்கி கொடுங்க. அதனுடைய தொகையை கொடுத்தால் நான் வாங்கப்படும், அதனுடைய பேர் எழுதி உங்களுக்கு வாசிக்கப்படும், உங்களுக்காக ஜெபிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். நிறைய காரியங்களில் என் அன்பு பிள்ளைகளாகிய நீங்கள் 2 திருச்சபை சார்ந்த பிள்ளைகளும் அதிகமாக இந்த ஊழியத்தை உங்களுடைய காணிக்கைகளினாலும் தசம இன்னும் மற்ற பொருளாதார காரியங்களினால் கொடுத்து நீங்கள் உதவி கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி உங்களை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்தில் எப்படியாவது நான் சீலிங் அடிச்சிடலான்னு அப்படின்னு நினச்சேன். என்னுடைய குறிப்பிட்ட ஒரு சிறு தொகை மட்டும் என் கையில் இருக்கிறது. இன்னும் வர வேண்டிய தொகைகள் தருகிறேன்னு சொன்னவர்கள் கொடுக்க வேண்டிய சீக்கிரமாக நம்ம அதை அடிச்சிட்டோன்னா கொஞ்சம் உட்கார்றதுக்கு நமக்கு உள்ளுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், நல்லா இருக்கும். வெயில் காலத்துக்கு கொஞ்சம் அருமையாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இருக்காகவே இந்த வருஷத்தை முடிவுக்குள்ளே அடிக்கலாம்னு நினைத்தேன். கர்த்தர் சித்தமானால் அது காரியங்களை வாய்க்க செய்வார். அதற்காக செபிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்முடைய அருமையான மகள் நித்யாவுக்காக கண்களை மூடி நான் ஒரு நிமிட கண்களை மூடி செபிக்கலாம். மகளுக்கு நல்ல பேலன்ஸ் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக கண்களை மூடி எல்லாம் வாயை திறந்து தோத்திரம் அடிச்சோம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே, நாங்கள் மகள் நித்யாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மகளுக்கு நீர் கொடுத்திருக்க விடுதலை சுகத்துக்காய் நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை பலனை ஆரோக்கியத்தோ என் அன்பு மகளுக்கு தருவீராக. அவள் பரிபூர்ண விடுதலை பெற்ற மகளாய் ஆண்டவரே இந்த குடும்பத்தில் வாழ என் ஆண்டவர் கிருபைத்தார். மேலும் கனமும் நன்மை உண்டாட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்களில் இருந்து நாம் கொரிந்து சபைக்காக வைராக்கியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற ஆலோசனை கொடுக்கிற எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லுகிற வார்த்தைகளை கடந்த நாட்களிலே நாம் பிரசங்கத்தில் கேட்டோம். பிரியமானவர்களே, அதிலே கடந்த வாரத்தில் நம்ம எதை குறித்து பார்த்தோம் என்றால், வேதத்தை வாசிக்கும் பொழுது பிரிவினையை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? பிரிவினையை குறித்து அவர் சொல்லுகிறார். கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார், அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்குள்ளும் பிரிவினைகள் உண்டு என்று நான் கேள்விப்படுகிறேன். அங்கலாய்ப்போடு கூட வேதனையோடு அவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபைகளிலும் இன்றைக்கு பிரிவினைகள் இருக்கிறது. அதே போல குடும்பங்களிலும் இன்றைக்கு பிரிவினைகள் வருகிறது என்பதை குறித்து கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். இந்த பிரிவினை வருவதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு வயல்ல நெல்மணிகளும் கோதுமை மணிகளும் வளரும் பொழுது அவைகளை கெடுக்கும்படியாய் அவைகள் சரியாய் வளர்ந்து பலன் கொடுக்காதபடி இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு ஊடே அதற்குள்ளாக புல்லுகள் களைகள் வளர்ந்து ஊடுருவி அந்த கோதுமை மணிகளையும் நெல்மணிகளையும் கெடுக்கிறது போல திருச்சபைகளிலும் விதமான புல்லுருவிகள் என்று சொல்லப்படுகிற பிரிவினை உண்டாக்குகிற ஆவிகள் புகுந்து விடுகிறபடினால் திருச்சபைகள் பிரித்து விடுகிறது. பிரிவினின் ஆவிகள் கிரியை செய்கிறது. அதோடு கூட குடும்பங்களிலும் அபிதமாய் நுழைகிறது என பார்த்தோம். கடந்த நாட்களிலே இந்த பிரிவினின் ஆவி கிரியை செய்கிறபடியினால்தான் மகனுக்கும் தகப்பனுக்கும் பிரிவினை வருகிறது, மகளுக்கும் அம்மாவுக்கும் பிரிவினை வருகிறது, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரிவினை வருகிறது என்பதை குறித்து நம்ம கடந்த நாட்களில் இருந்து அதிகமாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த பிரிவினின் ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு இவைகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் அவைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் நிறைய வழிமுறைகளை ஆண்டவர் வேதத்திலே நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். அதில் ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலே பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7-8 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு, எப்படி புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய
நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்து போன மாவோடு அல்ல துக்குணம் பொல்லாப்பு என்ற புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட கூட பண்டிகையை நீங்கள் என்ன பண்ணுங்க, கொண்டாடுங்கள், அனுசரியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். உங்களுக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய பாதத்திலே வந்து அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், கரைதிரையற்றவர்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்தம் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும், புளிப்பில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அருமையான நம்முடைய வீட்டிலே மாவை வைக்கும் பொழுது புளிச்சு போய் நுரை தள்ளி நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மாவோடு கூட சேர்த்து நல்ல மாவை நீங்கள் கலக்கி தோசையோ இட்லியோ சுட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப இனிப்பா இருக்குமா? ருசியா இருக்குமா? கிடையாது. ஐயோ, எதுக்கு தான் நான் இதை போட்டேன்னு தெரியலையே. இந்த புளிச்ச மாவை கொண்டு போய் வெளியில குப்பையில கொட்டிட்டு நல்ல மாவை எடுத்து நான் என்ன பண்ணிருக்கோம், சமைத்திருந்தா அது எவ்வளவு ருசியா இருக்கும் என்று நம்ம நினைக்கிறோம் அல்லவா? அதே போலதான் புளிப்பில்லாத மாவாகிய துர்க்குணம் இல்லாத குணங்கள், நல்ல உண்மையுள்ள குணங்கள், பரிசுத்தம் நிறைந்த குணங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டுமா? ஏனென்றால் பஸ்கா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் நீங்களும் நானும் தோய்த்து வெளுக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நாம் சொல்லுகிறோம், நல்லதுதான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புளித்த மாவோடு கூட நல்ல மாவை சேர்க்கும் பொழுது எப்படி அது ஒன்றுமில்லாமல் போகிறதோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே முழுகிய ஞானஸ்நானம் பெற்றோம் அல்லவா? என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு ஸ்நானம் பெற்று அந்த ஜலத்தை விட்டு தண்ணீரை விட்டு வெளியே வருகிறோமோ அன்றைக்கு புளித்த மாவாகிய துர்க்குணம் நிறைந்த குணங்கள் தண்ணியோடு கூட அது கடைந்து போய்விட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. புளித்த மாவு இன்றைக்கு நாம் ஸ்நானம் பெற்று இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். என் ஆண்டவர் வரும் பொழுது நான் தான் என் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு முதல் ஆள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இதை நாம் எப்படிப்பட்ட மாவாக இருக்கிறோம்? திருப்பி போடாத, ஒரு பக்கம் வேந்ததான வேகாத அப்பமாய் இருக்கிறோமா? அல்லது நன்றாய் இடித்து தூய்மையாக்கப்பட்டு எல்லா பதர்களையும் நீக்கி மெல்லிய மாவாய் பிசைந்து எடுக்கப்பட்ட அந்த அருமையான மெல்லிய மாவினால் சுடப்பட்ட அப்பங்களை நாம் இருக்கிறோமா? அந்த மெல்லிய மாவாய் இருக்கிறோமா? அல்லது புளித்த மாவுக்குரிய தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு மகனே, மகளே, ஒருவேளை நீ வீட்டில் அமர்ந்து கொண்டு ஆலயத்திற்கு போகாதபடி இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டிருப்பாயோ, நீ யாராய் இருந்தாலும் ஒன்றை விளங்கிக் கொள். புளித்து நாரி ஒன்றுமில்லாமல் குப்பையில் கொட்டப்படுகிற அந்த நாட்டம் எடுத்த புளித்த மாவுக்குரிய ஒப்பான அந்த குணாதிசயம் உனக்கு இருக்குமே, ஆனால் இப்பொழுதே நீ அதை புறமாக்கிவிட்டு நீ நல்ல பிசைந்து எடுக்கப்பட்ட மெல்லிய மாவா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பிடித்த மாவு எதை குறிக்கிறது? அந்த நாற்றம் எடுத்த மாவு எதை குறிக்கிறது? நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறேன். எனக்கு பயமே இல்லை, எனக்கு தான் எல்லாம் நல்லது,
நல்லது மகனே மகளே, நல்லது. உனக்காகவும் எனக்காகவும், நீ செய்த பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் உன்னுடைய துர்க்குணம் நீங்கும்படியாக, என்னுடைய துர்க்குணமும் நீங்கும்படியாக பஸ்கா ஆட்டுக்குட்டி அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தினாரே. இன்றைக்கு அந்த பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா? ரட்சிப்பில் இன்றைக்கு நிலைத்திருக்கிறோமா? எப்படிப்பட்ட சுவாபத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? வேதம் என்ன சொல்லுகிறது? பழைய சுவாபமாகிய, ஜென்ம சுவாபமாகிய அந்த புளித்த மாவுக்குரிய தன்மையில் இருந்து நீங்களும் நானும் வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த புளித்த மாவு எதை குறிக்கிறது? வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்குள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன, காலுங்க, அந்த புளித்த மாவுக்குரியதான தன்மை என்ன தெரியுமா? மாம்சத்திற்குரிய காரியங்கள். இன்னைக்கு அநேக இடங்களிலே மாம்சம் வெளிப்படுகிறது. சரீரம் இன்றைக்கு எழுதிக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். வேதம் என்ன சொல்லுகிறது? மாம்சத்திற்குரிய காரியங்கள் வெளியரங்கமாய் இருக்கிறவை யாவன? உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். என்ன தேவனுடைய பிள்ளையே, இவ்வளவும் எதை குறிக்கிறது? புளித்த மாவுக்குரிய தன்மையை குறிக்கிறது. கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நான் தான் பரலோகத்திற்கு போவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, எனக்கு தான் ஆண்டவர் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இந்த குணாதிசயங்கள், இந்த பழைய சுவாபங்களாகிய இந்த புளித்த மாவுக்குரியதான இந்த குணாதிசயம் நமக்குள் இருந்தால் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுவார், இவைகள் எல்லாம் உனக்குள் இருக்கிறபடியினாலே நான் உன்னை அறியேன், நீ யார் என்று எனக்கு தெரியாது என்று நம்மை அவர் என்ன செய்து விடுவார்? புறம்பே தள்ளி விடுவார். நாம் எப்படியாய் மாற வேண்டும்? இன்றைக்கு நமக்குள் பிரிவினை இருக்கிறதே, மார்க்க வேதங்கள் இருக்கிறதே, வைராக்கியங்கள் இருக்கிறதே, கொலை வெறிகள் இருக்கிறதே, பொறாமைகள் இருக்கிறதே, பழி வாங்குகிற எண்ணங்கள் கிறிஸ்தவர்களுக்குள் இன்றைக்கு இருக்கிறதே. ஏன் எழுப்புதல் வரவில்லை? ஏன் திருச்சபைகள் இன்னும் வளரவில்லை? ஏன் ஆண்டவருடைய நாமம் வெளியிலே தூஷிக்கப்படுகிறது? இன்றும் திருச்சபைகளில் மாத்திரமல்ல, குடும்பங்களிலும் இருக்கிறது. இந்த பிரிவினை என் ஆவி உள்ளே வருகிறபடினால் இவைகள் எல்லாவற்றுக்கும் அங்கே இடம் இருக்கிறது. புளித்த மாவு என்ன செய்து கொண்டிருக்கிறது? நல்ல மாவையும் கெடுத்து கொண்டிருக்கிறது. நல்ல மாவையும் கெடுத்து கொண்டிருக்கிறது. நல்ல கோதுமை மணிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிற குடும்பத்துக்குள்ள பிசாசு வருவதற்கு காரணம் என்ன? எதற்காக வருவதற்கு காரணம் என்ன? அவன் பிரிவினை உண்டு பண்ணுகிறவன். கணவன் மனைவிக்குள் பிரிவினை உண்டு பண்ணுகிறான். பெற்றோர் பிள்ளைகளுக்குள் பிரிவினை உண்டு பண்ணுகிறான். சொந்த பந்தங்களுக்குள் பிரிவினை உண்டு பண்ணுகிறான். அவனுடைய வேலை அதுதான். அவனுடைய பெயர் பொல்லாதவன், பிரிவினை உண்டு பண்ணுகிறவன், கொலைபாதகன். அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளை அவன் திருடன், அவன் கொள்ளைக்காரன், அவன் ஆத்துமாக்களை அவன் என்ன செய்யறான்? அழிக்க அவன் என்ன செய்கிறான்? துணிகரம் பண்ணவனாய் இருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த பழைய சுவாபங்கள் நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும்? வெளியே போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பழைய பாவங்கள், பழைய
அந்த மனிதனை நாம் களைந்து போட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் வேதம் என்ன சொல்கிறது? வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுவாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் என்ன செய்ய மாட்டானா? ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அவன் அறிய மாட்டான். யார் தெரியுமா? ஜென்ம சுவாபம் உள்ளவன். நல்ல கவனிங்க. இன்னைக்கும் நமக்கு அந்த சுவாபங்கள் மாறல. என்றைக்கு மாறி இருக்கணும்? என்னைக்கு மாறி இருக்கணும் சொல்லுங்க. என்னைக்கு நமக்கு அந்த ஜென்ம சுவாபம் மாறி இருக்கணும்? பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய மனிதனை நாம் என்றைக்கு அடக்கம் பண்ணினோம்? ஸ்நானம் பெற்ற பின்பு. ஆனா ஸ்நானம் பெற்று இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம சொல்றோம். ஆனா இன்னும் ஜென்ம சுவாபம் நம்மளை விட்டு என்ன செய்யல, வெளியே போகலையே. கோபம் இருக்க, எரிச்சல் இருக்க, பொறாமை இருக்க, பழி வாங்குகிற எண்ணம் இருக்குது, கீழ்ப்படியாம இருக்கிறது. நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். இந்த கோபத்தை குறித்து தான் இன்னைக்கு அந்த 4ஆம் சங்கீதத்தில் வாசனை, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. கோபம் ஒரு மனிதனை அழித்து விடும் தேவ பிள்ளையே. கோபம் ஒரு குடும்பத்தை சீரழித்து விடும். கோபம் ஒரு திருச்சபையை பல மடங்காக உடைத்து எறிந்துவிடும். ஆமாவா இல்லையா? ஆமா. கோபம் கொண்டால் நீ என்ன செய்யாத, நிதானித்து பார். ஐயோ நான் கோபத்தில் இதை பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். எப்படி நீ பின்னால நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபீல் பண்ண கூடாது. முதலில் நிதானிக்க வேண்டும். கணவன் மனைவியை பேசும் பொழுது, மனைவி கணவனை பேசும் பொழுது, பிள்ளைகளை பெற்றோர்கள் பேசும் பொழுது, மற்றவர்களை நாம் நிதானித்து பேசும் பொழுது நிதானித்து பேசி பழக வேண்டும். கோபப்படக்கூடாது. நான் கோபத்தில் பேசிட்டேன்னு சொல்லக்கூடாது. நல்ல கவனிக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு நம்ம ஜென்ம சுவாபம் மாறணுமே. நம்ம ஜென்ம சுவாபமாகிய அந்த புளித்த மாவுக்குரிய தன்மைகள் எல்லாம் ஒன்னில்லாம அழிச்சிட்டு ஒரு புதிதாய் பிசைந்த மாவாக நாம் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரால் தான் அப்போஸ்தலன் பவுல் எச்சரிக்கிறார். நீங்கள் புளித்த மாவுக்குரிய தன்மைக்காக அல்ல, புதிதாய் பிசைந்த மாவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று அவர் எச்சரிப்பை விடுகிறார் சபைக்கும் குடும்பங்களுக்கும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? யூதாவின் நிருபம் 10ஆம் வசனமும் 19வது வசனத்தையும் வாசிங்க. யூதாவின் நிருபம் வெளிப்படுத்தலுக்கு முன்பதாக இருக்கிறது. பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே, நீங்களும் பிரியமானவர்களே. ஆமென். உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, ஆமா, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி கொண்டு காத்துக் கொள்ளுங்க. பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. எத்தனாவது வசனம் இது? 19, 20. 10வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை தூசிக்கிறார்கள். நல்ல கவனிங்க. புளித்த மாவுக்குரிய தன்மை உள்ளவர்கள் யார் தெரியுமா? புத்தி இல்லாத மிருகங்களை போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப 19வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் தேவனுடைய ஆவியே இல்லாதவர்கள். அப்படின்னா என்ன? அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப எப்படி இருக்கணும்? நம்முடைய ஜென்ம சுவாபம் மாறணும். நம்முடைய ஜென்ம சுவாபம் மாறணும். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மை பார்த்து வேதம் எச்சரிக்கிறது. வாசித்து பாருங்க. 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலன் பவுல் 2 தீமோத்தேயு
நல்ல கவனிங்க. இங்கதான் நீங்க கரெக்டா இருக்கணும். தேவ பக்திக்குரிய வேஷத்தை தரித்து அவருடைய பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஆமென், ஆமென். போதும் பிரியமானவர்களே. அதுல இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல வாசிங்க. மேலும் நல்ல கவனிங்க. இந்த இப்ப வாசனம் இல்லையா, இந்த வசனமும் அந்த தன்மையை குறிக்கிறது. நல்ல கவனிங்க. அதே போல மேலும் கடைசி, இப்ப நம்ம இருக்கிற காலம் எந்த காலம் சொல்லுங்களேன், போய் வாய் திறந்து சொல்லுங்க. கடைசி காலத்துல இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. என் அப்பன் இயேசு சொன்ன அனைத்து சம்பவங்களும் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அது எப்படி எனில் மனுஷர்கள் நல்ல பாருங்க, இன்னைக்கு தற்பிரியராய் வாழ்றாங்க. எனக்கு நான் தான் பெரியவன், நான் தான், எனக்கு என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம், தற்பிரியராயும் பணப்பிரி. எப்ப பார்த்தாலும் தெய்வ பயம் இல்லை. பணம் நமக்கு தேவை, ஆனா அது மேலேயே தன்னுடைய இருதயத்தை வைத்து பணப்பிரியரா எப்பொழுது எந்த வகையிலே பணத்தை சம்பாதிக்கலாம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற பணப்பிரியராயும் வீம்பு, எப்ப பார்த்தாலும் வீம்புக்காரராயும் பாருங்க. நல்ல ஒரு எப்ப பார்த்தாலும் பாருங்க, நமக்கு கிட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு, வீம்புக்கே வரும், அகந்தையா பேசும், அகம்பாவமா பேசுகிற ஒரு கூட்டம். அதனால்தான் சொல்லப்படுது வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும். ஆமா, ஒரு கூட்டம் இருக்கு, நமக்கு நம்மை தூஷிக்கிறவர்களாக, நம்மளை ஏளனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். வாசிப்போம். தாயும் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் பொறுமை கொடுமை உள்ளவர்களாயும் நல்லவர்களை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமலோ சுகபோக பிரியராய் வாழ்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் யார் தெரியுமா? புளித்த மாவுக்குரிய தன்மை. ஒரு புளித்த மாவை, நுரை தள்ளின மாவை, கெட்டுப்போன மாவை குப்பையில கொண்டு கொட்டுறது போல அந்த தன்மை உள்ளவர்களை ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாரா? புறம்பே தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்களும் நானும் புதிதாய் பிசைந்த மாவாக, அன்பு நிறைந்த மாவா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கலத்தியில் நம்ம வாசித்தோம் 5ஆம் அதிகாரத்துல அந்த துர்க்குணங்கள், பொறாமை, எரிச்சல், இவைகள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு புதிதாய் பிசைந்த மாவுக்குரிய தன்மை என்ன தெரியுமா? வாசித்து பாருங்க. கலாத்தியர்களை நிருபம், அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர்களை நிருபம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசி. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். போதும், 9 கனி. அதுக்கு மேல எத்தனை பொல்லாத நாற்றம் எடுத்த துர்க்குணம் நிறைந்த பிடித்த மாவுக்குரிய தன்மைகளை நம்ம அதே அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். 21ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம். அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். நம்ம குடும்பத்தில் அப்படி இருந்துச்சுன்னா குடும்பம் ஒண்ணு இல்லாம போயிடும். ஆமாவா இல்லையா? திருச்சபையில் இருந்தா திருச்சபை எப்படி ஆயிரும்? ஒண்ணு இல்லாம போயிடும். அப்ப திருச்சபைக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் என்ன இருக்கணும்? ஆவியின் கனியாகி 9 கனியினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல முதல் கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம். அன்பு இருக்கா? அன்பு இருக்கா? அன்பு இருக்கா? வம்பு இருக்கா? ஹலோ, ரொம்ப அமைதலா இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப குவைட்டா இருக்கிறீங்க. அன்பு இருக்கா? இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர்
அவர் அன்பு நிறைந்தது, பஸ்கா ஆட்டுக்குட்டி, பொறுமையுள்ள தேவன். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்கிற புளிப்பில்லாத அப்பமாக, புளிப்பில்லாத மாவாக நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அன்பு. அடுத்து என்ன இருக்கு வேணும்? சந்தோஷம். சந்தோஷம் இருக்கா? நான் சந்தோஷமா இருக்கேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? பக்தன் சொல்லுகிறார், சகோதரர் கையத்தை காட்டுறாங்க. உண்மைதான். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று அதே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறோமா? நமக்கு நிறைய இருந்தாதான் சந்தோஷம் வருது. அல்ல கவனிங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம் எல்லாரிடத்திலும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. எப்படி இருக்கிறோம் இப்போ? சமாதானம். அடுத்து நீடிய பொறுமை நம்ம கிட்ட இருக்குதா? நீடிய பொறுமை. யார்? ஆபிரகாமை போல பொறுமை இருக்கா? யோபுவை போல பொறுமை இருக்கா? அடுத்து வாசிங்க. தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். எல்லாவற்றுக்கும் முதல் காரியம் எல்லாம் அடக்கி வைத்ததுதான் அன்பு என்கிற கனி. ஒரு அழிவே சொல்லுங்க. ஆனால் நான் எச்சரிக்கிறார், குடும்பங்களை பார்த்து எச்சரிக்கிறார். நீங்கள் ஆவியின் கனியாகிய இந்த 9 கனிகளிலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டியதானால் அதற்கு மேலே சொல்லப்பட்ட அந்த துர்க்குணங்கள் நிறைந்ததான அந்த புளித்த மாவுக்குரிய தன்மைகள் உங்களை விட்டு அகன்று போக வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு நிருபங்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? அப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறோம். அதனாலதான் பிரிவினை வருகிறது. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் உள்ள என்ன வருது? பிரிவினை உண்டு பண்ணுகிறது தான் இந்த குணாதிசயங்கள், புளிப்புக்குரிய தன்மைகள். நீங்களும் நானும் புதிதாக்கப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள், புதிதாய் பிசைந்த மாவுக்குரிய தன்மை நிறைந்த பிள்ளைகள். நீங்கள் தான் அப்படி வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அப்படி வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த 10வது மாதத்துல ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா என்னை தயவாய் மன்னியும் ஆண்டவரே, என்னை தயவாய் மன்னியும்பா. ஒருவருக்கு ஒரு மன்னிக்கிற சுவாபம் நமக்கு இருக்கா? ஒருவருக்குரிய நம்ம அன்பு கொடுக்கிற தன்மை நமக்குள்ள இருக்கா? இப்ப பிள்ளையே, இந்த அன்பை குறித்து நிறைய பேசலாம். அப்போஸ்தலன் பவுல் ஆழமா சொல்றாரு. ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்து சொல்றாரு. சபை அப்படி இருக்க வேண்டுமா? குடும்பம் அப்படி இருக்க வேண்டுமா? அப்படி இருக்கும் பொழுதுதான் அவருக்கு முன்பாக, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நாம் நிற்க முடியும். அவர் வரப்போகிறார். வானத்தின் வழியாய் போன ஆண்டவர் மேகத்தின் வழியாய் இறங்கி வரப்போகிறார். அவரை வரவேற்பதற்கு புதிதாய் பிசைந்த மாவாக அன்பு நிறைந்த பிள்ளைகளை நாம் காணப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அந்த ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அப்படி எழுந்து நிற்கலாமா? ஒரு நிமிடம் நாம் எழுந்து நிற்கலாம். தேவ சமூகத்தில் என் அன்பு மகனே, மகளே, ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அந்த 9 கனி, அந்த 9 கனியின் இடத்தில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு என்கிற கனி உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். புளித்த மாவாய, நாற்றம் பிடித்த மாவாகிய அந்த துர்க்குணம் நிறைந்த, குணாதிசயம் நிறைந்த, ஜென்ம சுவாபம் மாறாத அந்த குணாதிசயங்கள் நம்ம விட்டு அகன்று போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் காக்க மாட்டாரா? அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க மாட்டாரா? யாரை அவர் பாதுகாப்பார்? யாரை அவர் பாதுகாத்து வழிநடத்துவார்? புதிதாய் பிசைந்த மாவுக்குரிய தன்மை உள்ள பிள்ளைகளை உங்களை கர்த்தர் அவ்விதமாய் மாற்ற விரும்புகிறார். அப்படியே என்னை அப்படி மாற்றும்பான்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி, மகனே, மகளே, கையை வச்சு சொல்ல மாட்டீங்களா? என்னை அவ்விதமாய் மாற்றும்பா. ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், என்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கரை போய்விட்டது மகனே, ஆனாலும் சிறு சிறு திரைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, சிறு சிறு குறைகள் இருக்கிறது. இன்னும் நீ பரிசுத்தமாக வேண்டும். உனக்காக நான் பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய நான் பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தேனே,
என்னுடைய ரத்தத்தை உனக்கா சிந்தினே மகனே மகளே, இப்பொழுதும் நீ ஒப்பு கொடுப்பாயானா, என் பாதத்தில் நீ வருவாயானா, என் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் பாவத்தை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான். நமக்கு நாமே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவரே, கோபம் இருக்குப்பா, வைராக்கி இன்னும் எனக்கு இருக்குப்பா, வழி வாங்குற எண்ணெல்லாம் இருக்குப்பா, இந்த புளித்த மாவுக்குரிய நாற்றம் எடுத்த மாவுக்குரிய இந்த தன்மை விட்டு அகன்று போகட்டும்பா. எத்தனை பேர் சொல்லப்படும் அதை ஒப்பு கொடுத்து அப்படி பாதத்தில் யாரெல்லாம் வருகிறார்கள் அவர்களை அவர் பாதுகாக்கிற தேவன், அவர்களை தான் அவர் பாதுகாப்பாரா, அவர்களை தான் அவர் கண்ணி மணி போல பாதுகாப்பாரா. ஒரு விஷயம் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தப்படுத்தும், நமக்கேற்ற பிள்ளையாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஓ, என்னை மாற்றும் ஆண்டவரே. புதிதாய் பிசைந்த மாவுக்குரிய தன்மையை எனக்கு தார். ஒருவேளை அப்படிப்பட்ட குறைகள் குற்றங்கள் இருக்குமே ஆனால் என்னை தயவாய் மன்னியும், என்னை மன்னி, என்னை கைவிடாதீரும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறோம்? ரீகாலா பாரா ஷபாலா பாராவா ரீகாபா ராபா ரீமா ராதா ராமா லீமா ராபா சங்கராபா ரீமா ராபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் சொல்லுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஸ்தோத்திரம் சொல்லு. மகனே மகளே, கர்த்தர் இந்த நாளிலே உன்னை ஒரு புதிதாய் பிசைக்கப்பட்ட மாவாக, ஓ தனக்கேற்ற மாவாக மாற்றுகிற பாத்திரமல்ல, தனக்கேற்ற கனம் உள்ள பாத்திரமாக உன்னை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். உடைத்து போன பாத்திரமாய் ஒருவேளை நீ கிடைப்பாயானால், எல்லா நாளும் வெறுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருப்பாயானால், உன்னை கனத்திற்குரிய பாத்திரமாக உருவாக்குகிற ஆண்டவர் அழைக்கிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், உன்னை கைவிடா இருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், உன்னை கைவிடா இருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்றோ அதை எண்ணிப்பார், என்றோ அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், நீனும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே நாமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானா அழிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானா அழிக்கவில்லையோ. இப்போ நீரை மூலம் செய்வதென்று பின்னோ இறங்கவில்லையோ, இல்லையோ இல்லையோ இல்லையோ. மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். மகனே மகளே,
ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறபடியா உங்களை அவர் காப்பார். தனக்கேற்ற பிள்ளைகளாய் அவர் தம்முடைய ரத்தத்தினாலே உங்களை அவர் மாற்றி இருக்கிறார். உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உற்சாகமாக உற்சாகமாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் செய்கிற வேலை, தொழில், விவசாயங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றில் நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்க போவதற்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கிருபைகளை ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, திருமணத்திற்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருமணம் முடிந்து பல வருடங்களாக குழந்தை இல்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை ஏற்ற வேளையிலே ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விசேஷமாக பிரசவத்திற்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுக பிரசவ காலங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விசேஷமாய் நம்முடைய தேசத்தை ஆட்கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தை விட்டு மாவட்டங்களை, மாநிலங்களை விட்டு, கிராமங்களை விட்டு அகன்று போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த கொள்ளை நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். குமாரன் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். தேற்றவாரை பரிசுத்த ஆவியானவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி ஜெபத்தை ஆசீர்வாதத்தையும் பாஸ்டர் டானிமஸ் அவர்கள் செய்து முடிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். செபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமாக்கப்பட்ட மகிமையான இந்த பரிசுத்த ஓய்வினால் பகல் வேளையிலே உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியராக்கிற நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த திரிய நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறோம். தேவ கிருபை, தேவ சமாதானம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பயணிக்கட்டும். தேவன் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை திரும்ப அந்த நாமத்தை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கப்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட நீங்க பேசின மேலான கிருபைக்காக தோத்திரம். நன்மையான நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம். சுவிசேஷ வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் விதைக்கப்பட்ட நல்ல வித்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகிமையான காரியங்களையும் மதங்களுடைய வாழ்க்கை பயணங்களை செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனல்ல நல்ல பிதாவே, ஆமென். யாவர் சேர்ந்து நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மனமதி, ஆமென். நம் ஆண்டவரை இயேசுவின் கிருபையும் பிதாவினுடைய ஐக்கிய பரிசுத்தனுடைய துணையும் பாதுகாவலை நடத்தலும் மீண்டும் என்றும் எப்பொழுதும் கர்த்தருடைய ராஜ்யம் வரப்பட்டும் நமக்கு நிலைத்திருப்பதாக, ஆமென். குருடரை பார்க்க செய்யும் போது, இன்று முடவரை நடக்க செய்யும் போது, இன்று குருடரை பார்க்க செய்யும் போது, முடவனை நடக்க செய்யும் போது, கூட இருந்து கண்டுகளிச்ச அன்னை பேதுரு அன்னை, கூட இருந்து கண்டுகளிச்ச அன்னை, உங்க விசுவாசம் எங்கே போச்சனே, இப்போ இயேசுவ மறந்து போவதுங்க, ஒண்ணுமில்லை வாழ்வில் ஒண்ணுமில்லை, தேவனை மறந்தா அந்த மண்ணுக்குள்ள, சொல்லுங்க சொல்லுங்க ஒண்ணுமில்ல வாழ்வில் ஒண்ணுமில்ல, தேவனை மறந்தா அந்த மண்ணுக்குள்ள, அன்னை அன்னை பேரு அன்னை, ஓ அன்னை அன்னை, வலையத்தான் தூக்கிக்கிட்டு மீன் பிடிக்க போற அன்னை, வலையத்தான் தூக்கிக்கிட்டு மீன் பிடிக்க போற அன்னை, போற இடம் சொல்லி போங்கண்ணே, இப்போ இயேசுவ மறந்து போவதுங்கண்ணே, ஒண்ணுமில்லை வாழ்வில் ஒண்ணுமில்லை, தேவனை மறந்தா அந்த மண்ணுக்குள்ள. பிரியமானவர்களே, காணிக்கை போடுகிற பிள்ளைகள் காணிக்கை போடலாம்.
அதுக்காக நான் இப்படி செபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, என் பிள்ளைகள் படைக்க போகிற காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் என் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். நல்ல ஆண்டவரை வேலை வாய்ப்புகளை கொடும், தீங்கான காரியங்கள் என் பிள்ளைகளை தொடாதபடி நீ பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.